சுதந்திர தமிழீழத்துக்கு ஒரு பொது வாக்கெடுப்பு வேண்டும். அது உலகம் பூராவிலும் சிதறி கிடக்கின்ற ஈழத்து தமிழர்கள் அந்தந்த நாடுகளில் வாக்கை பதிவு செய்யக்கூடிய முறையிலே வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற இந்த கருத்தை உலகத்தில் முதலாக 2011 பிரசல்ஸில் பெல்ஜியத்தில் இதை உலகத்திலேயே முதலாக சொன்னவன் அடியேன் வைகோ என்ற வரலாற்றை நீங்கள் மறைத்து விட முடியாது. ஒரு 6 மாதம் கழித்து மெல்ல வாக்கெடுப்பு என்றார்கள். இன்னும் சிலரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அதிலே ஒரு வரியை சேர்த்துக் கொண்டார்கள். இந்த சிந்தனையே இதுவரை உலகத்தில் எத்தனையோ வாக்கெடுப்புகள் நடந்திருக்கின்றன. 1905 நார்வே தனி நாடாக போவதற்கு வாக்கெடுப்பு நடைபெற்றது. ஸ்வீடனிலே இருந்து 95 விழுக்காடு மக்கள் பங்கேற்றார்கள். 98 விழுக்காட்டு மக்கள் ஆதரித்தார்கள். 1944 ஐஸ்லாந்து டென்மார்க்கிலே இருந்து தனி நாடாக போவதற்கு வாக்கெடுப்பு நடைபெற்றது. 95 விழுக்காடு ஆதரித்தார்கள். ஐஸ்லாந்து தனி நாடாகியது. 1946 பாரா என்ற ஒரு தீவு, சின்னஞ்சிறு தீவு, அது டென்மார்க்கின் பிடியிலிருந்து விலக வேண்டும் என்று பொது வாக்கெடுப்பு நடந்தது. திகைத்து போவீர்கள். பாரா தீவின் மொத்த ஜனத்தொகை 11,146 பேர். இந்த வாக்கெடுப்பிலே 11,146 பேர் கலந்து கொண்டார்கள். பின்லாந்து பாராதீவு தனிநாடு ஆக வேண்டும் என்று ஓட்டு போட்டவர்கள் 5,656. இல்லை, டென்மார்க்கோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்று ஓட்டு போட்டவர்கள் 5,490. 166 ஓட்டு வித்தியாசத்திலே அந்த பொது வாக்கெடுப்பில் பாரா தனிநாடாயிற்று. 1991 சோவியத் மண்டலம் உடைந்தது. தனித்தனி தேசங்களாயின. ஜார்ஜியா தனிநாடாயிற்று பொது வாக்கெடுப்பிலே. ஸ்லோவேனியா பொது வாக்கெடுப்பிலே தனிநாடாயிற்று. குரேஷியா தனிநாடாயிற்று பொது வாக்கெடுப்பிலே. 92 மாசிடோனியா தனிநாடாயிற்று பொது வாக்கெடுப்பிலே. 93 6 லட்சம் மக்களை கொண்ட எரித்திரியா தனிநாடாயிற்று பொது வாக்கெடுப்பிலே. 94 மால்டோவா தனிநாடாயிற்று பொது வாக்கெடுப்பிலே. 99 ஆகஸ்ட் 31 கிழக்கு தைமூர் தனிநாடாயிற்று. 78.4% வாக்குகள் விழுந்து பொது வாக்கெடுப்பிலே. 2006 மாண்டினீரோ தனிநாடாயிற்று. 55% இருந்தால் தான் தனிநாடு வாக்கெடுப்பிலே என்று அவர்கள் மினிமம் பிக்ஸ் பண்ணாங்க. 55%. 55.4% ஓட்டு தனிநாட்டுக்கு ஆதரவா 0.4 ஓட்ல ஜெயிச்சு மாண்டினீரோ தனிநாடாயிற்று. 2011 தெற்கு சூடான் தனிநாடாயிற்று பொது வாக்கெடுப்பிலே. இதோ கேமரூன் வந்திருக்கிறாரே, அந்த ஆளுகைக்குட்பட்ட ஸ்காட்லாந்திலே சுதந்திர ஸ்காட்லாந்துக்கு பொது வாக்கெடுப்பு நடக்க போகிறது. இன்னும் சில மாதங்களுக்குள்ளாக நியூ கலிடோனியாவிலே நடக்க போகிறது. இன்னும் சில மாதங்களுக்குள்ளாக போகன்வில்லேயிலே நடக்க போகிறது. இன்னும் சில மாதங்களுக்குள்ளாக. நான் சொன்ன இந்த தேசங்களிலே இசை பிரியாவை போல பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்களா? நிர்வாணமாக அழைத்து செல்லப்பட்டு கொல்லப்பட்டார்களா? அவர்கள் வழிபாட்டு தலங்கள் அழிக்கப்பட்டனவா? இல்லையே. ஸ்காட்லாந்திலே இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. ஆண்டி முறை ஸ்காட்லாந்துக்காரன் தான், டென்னிஸ் வீரன். ஸ்காட்லாந்து தனிநாடா போக வேண்டும் பொது வாக்கெடுப்பு நடத்துகிறார்களே. அப்படியானால் சுதந்திர தமிழீழத்துக்கான பொது வாக்கெடுப்பு அது ஒன்றுதான் தேர்வு.